வணக்கம் நண்பர்களே, இது நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப். இன்றைய பகுதியில் தமிழகத்தில் இருக்கும் 2 தேசிய கட்சிகளின் மாநில தலைவர்கள் மாற்றப்படுகிறார்களா? அந்த ரேஸில் யார் யார் இருக்கிறார்கள்? இது குறித்து தான் விரிவாக இன்றைய பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப் பகுதியில் அலசப் போகிறோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 தேசிய கட்சிகள், ஒன்று பாஜக, மற்றொன்று காங்கிரஸ். இந்த இரு கட்சிகளின் தமிழகத்தின் தலைவர்கள் மாற்றப்படலாம் என்கிற ஒரு ஆருடம் தற்போது கணிக்கப்பட்டு வருகிறது. அதாவது பாஜகவில் தற்போது மாநில தலைவராக இருப்பவர் திரு அண்ணாமலை. திரு அண்ணாமலை அதிமுகவோடு கூட்டணி வைத்தால் நான் ராஜினாமா செய்வேன் என்று ஏற்கனவே வாக்குமூலம் கொடுத்திருந்தார். அதன் அடிப்படையில் பாஜகவின் தற்போதைய முக்கிய தலைவர்களாக இருக்கக்கூடிய திரு அமித்ஷா அதிமுகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்பதை வெளிப்படையாக ஒரு நேர்காணலில் தெளிவுபடுத்தியிருந்தார். இதனால் திரு அண்ணாமலை மாற்றப்பட போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதே நேரத்தில் அண்ணாமலைக்கு பதிலாக அந்த இடத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. அதாவது திரு நயினா நாகேந்திரன், திரு பொன் ராதாகிருஷ்ணன், திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், திரு ஏபி முருகானந்தம் ஆகியோர் அந்த ரேஸில் இருப்பதாக பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதே நேரத்தில் அண்ணாமலையும் தொடரப் போகிறார் என்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுகிறது. எனவே தமிழகத்தின் பாஜக தலைவருக்கான நேரம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது யார் புதிதாக பொறுப்பேற்க போகிறார்கள் என்பதும் கமலாலய வட்டாரத்தில் தீவிரமாக பேசப்படக்கூடிய ஒரு பொருளாகவும் இருக்கிறது. இவ்வாறே இருக்கும்போது பாஜக அதிமுக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியானால் தொடர்ந்து அதிமுகவிற்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு உரசல் போக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த நட்பு முரணானது தற்போது பகை முரணாக நிற்கிறது. பாஜக மேலிடம் தொடர்ந்து தமிழகத்தை கூர்ந்து கவனித்து வருவதால் அதை சரி செய்வதற்கான ஒரு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் இதற்கு முன் இருந்த தலைவர்களை நியமிக்கப் போவதில்லை என்கிற ஒரு தகவல் வருகிறது. எனவே புதிதாக ஒரு தலைவரை தான் நியமிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுகிறது. அந்த வகையில் அதிமுகவோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் தலைமை பொறுப்பிற்கு வரப்போகிறாரா என்கிற ஒரு கேள்வியும் எழுகிறது. ஒருவேளை திரு அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து விலகப்பட்டால் அதற்கு அந்த இடத்தில் அவருடைய நபராக இருக்கக்கூடிய ஏபி முருகானந்தம் வரலாமா என்கிற ஒரு பரிசீலனையும் இருக்கிறது. தற்போது டெல்லி சென்று வந்த திரு அண்ணாமலை சென்னை விமான நிலையத்தில் ஒரு பேட்டி கொடுக்கிறார். அந்த பேட்டியில் ஒரு தொண்டனாக இருந்தும் பணியாற்ற நான் தயாராக இருக்கிறேன். இந்த 2 வாரத்தில் நான் என்னவாக இருப்பேன் என்பதை மேலிடம் முடிவெடுக்கும் அப்படி என்பதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதுவரை மாற்றம் உறுதியாக இருக்கிறதா என்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, தற்போது இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை மாற்றத்திற்கு தலைவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்களே தவிர தொண்டர்கள் காரணமாக இல்லை என்கிற ஒரு பேச்சும் கமலாலய வட்டாரத்தில் அடிபடுகிறது. அதாவது தற்போது இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை மீது பல மூத்த தலைவர்கள் மற்றும் முன்னணி தலைவர்கள் அதிருப்தி இருக்கிறார்கள். இவர் யாரையும் மதிப்பதில்லை. அதே நேரத்தில் முழு சுதந்திரத்தோடு இவர் இயங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே மற்றவருடைய பேச்சை கேட்பதில்லை என்கிற தொடர் விமர்சனம் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை மீது வைக்கப்பட்டு வந்தது. அதே நேரத்தில் பாஜக தலைவராக திரு அண்ணாமலை பொறுப்பேற்ற பிறகுதான் தமிழகத்தில் பாஜகவின் வளர்ச்சி ஓரளவு இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தையும் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் வைத்து வருகிறார்கள். எது எப்படியோ தமிழக பாஜக மாநில தலைவருக்கான பதவிக்காலம் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் அடுத்த தலைவர் யார் என்கிற ஒரு கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. அந்த கேள்விக்கு அண்ணாமலையை தொடரப் போகிறாரா அல்லது அவருக்கு மாற்றாக வேறு யாரும் வரப்போகிறார்களா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பாஜகவை பொறுத்தவரை நாளைய முடிவு என்பது அதற்கு முன் இரவு தான் எடுக்கப்படும் என்பது தொடர்ந்து அக்கட்சியின் மூத்த நிர்வாகிகள் கூறுவதாக இருக்கிறது. இந்த விஷயமும் அப்படிதான் அமையப் போகிறது. ஆனால் வெளியிலே தற்போது அண்ணாமலை மாற்றப்படுகிறார் என்கிற ஒரு பேச்சு தொடர்ந்து நடைபெறுகிறது. அதாவது கூட்டணிக்கு அதிமுக வந்திருப்பதால் தொடர்ந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடைவெளிக்கு முக்கிய காரணமாக இருந்தது அண்ணாமலை தான். எனவே அவரை மாற்றினால்தான் அந்த கூட்டணியில் அதிமுக இணைய போகிறது என்கிற ஒரு கோரிக்கையும் அதிமுக தரப்பிலிருந்து வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. எனவே அண்ணாமலையை மாற்றி அந்த இடத்திற்கு யார் வரப்போகிறார் என்பதற்கு இந்த ஓரிரு வாரங்களில் பதில் தெரிந்துவிடும் என்கிறார்கள் கமலாலய வட்டாரத்தில். அடுத்ததாக மற்றொரு தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், அக்கட்சியின் தற்போதைய தலைவராக இருக்கக்கூடியவர் திரு செல்வ பெருந்தகை. அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மற்றும் விமர்சனங்கள் கட்சியின் வெளியில் இருந்துள்ள கட்சிக்குள் இருக்கும் மாவட்ட தலைவர்கள் மற்றும் கட்சிக்குள் இருக்கும் மூத்த நிர்வாகிகள் தொடர்ந்து வைத்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் குறித்தான புகார்களை மாதம் ஒரு முறை டெல்லி தலைமைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய மூத்த நிர்வாகிகள் அனுப்பி வைத்து வருகிறார்கள். அந்த வகையில் திரு செல்வ பெருந்தகை மீது இருக்கும் அதிருப்தியை கடந்த மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 25 மாவட்ட தலைவர்கள் ஒன்றிணைந்து டெல்லியில் புகாராக சொல்லியிருந்தார்கள். அப்போது அவரை அழைத்து விசாரிக்கப்பட்டது. அந்த விசாரணையில் தனக்கான சாதகமான சில விஷயங்களை சொல்லி தப்பித்துக் கொண்டார் செல்வ பெருந்தகை. தற்போது இந்திய அளவிலான காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் டெல்லியில் 2 தினங்களுக்கு முன் நடைபெற்றிருந்திருக்கிறது. அந்த கூட்டத்தில் பல்வேறு மாவட்ட தலைவர்கள் திரு செல்வ பெருந்தகை மீது அதே குற்றச்சாட்டையும் அதற்கு இன்னும் வலு சேர்க்கும் விதமாக பல்வேறு ஆதாரங்களோடு புகார்களை அடுக்கியிருக்கிறார்கள். அந்த புகாரை முழுவதையும் கேட்டுக்கொண்ட திரு ராகுல் காந்தி நல்ல முடிவு எடுக்கப்படும் என்பதை சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதில் காங்கிரஸை பொறுத்தளவை நாம் இப்போ பார்க்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்னவென்றால், ராகுல் காந்தி
அந்த கட்சியின் ஒரு பைலாவை மதிக்கிறார். அதாவது தற்போது அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடியவர் திரு கார்கே. ஸோ எந்த முடிவு எடுத்தாலும் திரு கார்கே உடையது தான். எனவே அவருடைய கட்டுப்பாட்டிற்கும் அவருடைய முடிவுக்கும் நாங்கள் கட்டுப்படுகிறோம் என்கிற ஒரு நிலையில் தான் ராகுல் காந்தி இருக்கிறார். இதுவே அக்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பலவீனமாக இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. அதாவது இவ்வளவு புகார்கள் திரு செல்வ பெருந்தகை மீது வைத்தாலும் ஆனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதற்கு கார்கே முக்கிய காரணமாக இருக்கிறார். எனவே ராகுல் காந்தியிடம் திரு செல்வ பெருந்தகை குறித்து பல்வேறு மாவட்ட தலைவர்கள் முறையிட்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் விரைவில் ஒரு நல்ல முடிவு வரும் என்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி பார்க்கும் பொழுது தற்போது ஒருவேளை செல்வ பெருந்தகை 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு முன்பு மாற்றப்பட்டால் அந்த இடத்திற்கு 3 நபர்கள் ரேஸில் இருக்கிறார்கள். அதில் குறிப்பாக பார்க்கும்போது திரு மாணிக்கம் தாக்கூர், திரு கார்த்திக் சிதம்பரம், திரு சசிகாந்த் செந்தில் இவர்களோடு ஜோதிமணியும் ரேஸில் இருக்கிறார். இவ்வாறாக தமிழகத்தில் உள்ள இரு தேசிய கட்சிகளின் தலைவர்கள் விரைவில் மாற்றப்படலாம் என்கிற ஒரு தேதி குறிக்கப்பட்டிருக்கிறது. யார் யார் அந்த இடத்திற்கு வரப்போகிறார்கள் என்பதற்கெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். தொடர்ந்து இதுபோன்று வெளி அரசியலுக்கு அப்பால் உள்ள செய்திகளை அறிந்து கொள்ள நியூஸ் டைம் பொலிட்டிக்கல் க்ளோஸ்அப்போடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.